நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸ் ஒரு தத்துவத்தை ஒரு தலைவன் சொல்லி அவருடைய வாழ்நாளிலேயே அந்த தத்துவம் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஏன் உங்களுக்கு சோர்வு என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணா இயக்கத்தை கட்டி அமைத்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்டினார். தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரை இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார் என்று அண்ணா சொன்னார். அதை இந்த மேடையிலே நான் எண்ணி பார்க்கிறேன். கலைஞர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் 20 ஆண்டு காலம் இருக்கிறோம். தமிழுக்கு செம்மொழி மட்டுமல்ல, பெண்ணுக்கு சொத்துரிமை மட்டுமல்ல, ஆட்சியிலே அவர் எப்படி பணியாற்றினார், கொள்கையிலே எப்படி பணியாற்றினார். 56 இன்ச் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார், சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து நேரு செய்யவில்லை, இந்திரா காந்தி செய்யவில்லை, நான் தான் செய்தேன். என்ன செய்தேன்? 40,000 கிராமங்களுக்கு மின்சாரம் போய் சேரவில்லை, நான் தான் சேர்த்தேன். குடியரசுத் தலைவர் உரையிலே சொன்னார். நான் பேசுகிற போது சொன்னேன், பிரதமர் அவர்களே, இன்றைக்கு 2024 சொல்லுகிறீர்களே 40,000 குடும்பத்துக்கு வீட்டுக்கு நாங்கள் மின் இணைப்பு கொடுத்தோம் என்று. 1974 எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவன் கலைஞர் என்கின்ற அந்த தலைவன், மகத்தான தலைவனை தலைவராக பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் என்று சொன்னேன். இப்படி பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த தத்துவங்களை எல்லாம் தாங்கி இருக்கிற நம்முடைய தலைவர் இங்கே இருக்கிறார். சுருக்கமாக சொன்னால் திராவிட மாடல் அரசை இயக்கி கொண்டிருக்கிறார். பெரியார் தனிநாடு கேட்டார், திராவிட நாடு கேட்டார், தமிழ்நாடு கேட்டார். அண்ணா திராவிட நாடை கைவிட்டு விட்டு தனித்தமிழ்நாட்டை கைவிட்டு விட்டு மாநில சுயாட்சி கேட்டார். மாநில சுயாட்சிக்காக தீர்மானம் போட்டார் கலைஞர். தனிநாடு கேட்டவர் பெரியார், மாநில சுயாட்சி வேண்டியவர் அண்ணா, தீர்மானம் போட்டவர் கலைஞர். தீர்மானத்தோடு நிற்கவில்லை. இன்றைக்கு மாநிலத்துடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது நீட்டாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொருளாதாரத்திலே முன்னேறியவர்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லுகின்ற பொருளாதாரத்திலே பின்னடைந்தவர்கள் என்பதற்காக இடஒதுக்கீடு தருகிறீர்களே, உண்மையான இடஒதுக்கீடு கோட்பாட்டை தவிர்த்து விட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாடாளுமன்றம் இயக்கிற சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொலிட்டிக்கல் வில் ஆஃப் தி ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட். ஆனால் எங்கள் சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியினுடைய நாயகர், நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் உங்கள் சட்டங்களை, நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி என்று சொல்லுகின்ற ஆற்றல் மிக்க ஒரு தலைவன் இந்தியாவில் யார்? இவரை தவிர. இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர். இன்றைக்கு அவருடைய மகன் இங்கே இந்த இயக்கத்தை வழிநடத்த இருக்கிறார், தமிழ்நாட்டை வழிநடத்த இருக்கிறார். நான் அவரை தலைமை தாங்கி நடத்த வேண்டும், தகுதி உங்களுக்கு இருக்கிறது சொல்வதற்கு காரணம் என்ன? கலைஞரின் பேரன் என்பதற்காக மட்டுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனுடைய பிள்ளை என்பதற்காக மட்டுமா? அவையெல்லாம் ரெலவென்ட் ஃபேக்டர்ஸ், தொடர்புக்குரிய காரணிகள். அதையும் தாண்டி ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் எதிர்காலத்தில் அவருக்கு உண்டு. அவர் ஆட்சியில் இருக்கிற ஆற்றிய பணியா? என்னென்ன பணிகளை ஆற்றியிருக்கிறார்? தமிழ்நாடு சாம்பியன் ட்ரஸ்ட், விளையாட்டுத்துறையை வைத்துக் கொண்டு இத்தனை சாதனைகளை செய்த ஒரு அமைச்சரை நான் இந்தியாவிலேயே பார்த்ததில்லை. நெடுஞ்சாலை போடுகிறார் வேலு என்றால் ஒப்புக்கொள்ளலாம். எல்லா ஊருக்கும் தண்ணீர் வருகிறது என்றால் நான் நேருவை ஒப்புக்கொள்ளலாம். எல்லா கிராமத்திற்கும் தண்ணீர் போகிறது என்றால் ஐபிஐ ஒப்புக்கொள்ளலாம். இவையெல்லாம் தெரிந்த துறைகள். ஆனால் விளையாட்டுத்துறையில் இவ்வளவு விந்தைகளை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு அமைச்சரை, தம்பி, உங்களைத்தான் நான் பார்க்கிறேன். எத்தனை திட்டங்கள்! தமிழ்நாடு சாம்பியன் ட்ரஸ்ட், போட்டிக்கு போவதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகை, தேசிய முதல் ஒலிம்பிக் வரை யார் பதக்கம் பெற்றாலும் அவர்கள் அழைத்து வந்து பதக்கம். எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம், உலக போட்டியா ஒலிம்பிக் போட்டியா எல்லா செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம், 12 லட்சம் ரூபாய் ஒரு வீரனை தயார் செய்வதற்கு. சாம்பியன் டெவலப்மெண்ட், 20 வயதுக்கு உட்பட்டவர்களை எதிர்காலத்தில் தயார் செய்வதற்கு திட்டம். இதையெல்லாம் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். சாதாரண சிந்திப்பிலே கூட வந்திருக்கக்கூடும். தலைவருக்கு பரிசு இருக்கிறீர்களே, அவரிடத்திலே சொல்லி இன்னொரு வேலையை செய்தீர்களே. உள்ளாட்சி துறையில் இன்றைக்கு நான் பெரம்பலூரிலிருந்து கிளம்பினேன். கை கால் இரண்டும் நடக்க முடியாமல் குழந்தை போல ஒருவர் நடந்து வந்தார். ஏனையா சொல்லியிருந்தால் நான் வந்து மனு வாங்கியிருப்பேனே, கையில் இருக்கிற மனுவை என்று கேட்டேன். நான் மனு கொடுக்க வரவில்லை, நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர். பிறகு எதற்காக வந்தேன் என்று கேட்டேன். ஒரு லேமினேட் செய்யப்பட்ட காகிதத்தை காட்டினார். உள்ளாட்சி அமைப்பில் நான் இன்றைக்கு ஒரு கவுன்சிலராக ஆக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். நான் பார்க்கிறேன்.
நொண்டி என்றார்கள், முடம் என்றார்கள், குருடன் என்றார்கள், செவிடன் என்றார்கள். ஐநா மன்றம் அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளி என்று சொல்லி சொன்னது. ஐநா சொன்ன அந்த கட்டளையை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் பார்க்கவில்லை, கேட்கவில்லை, நிறைவேற்றவில்லை. ஆனால் கலைஞர் என்ற மகத்தான மனிதர் தான் இந்தியாவில் அவர்களை மாற்றுத்திறனாளி என்று அழைத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு தனி துறையை உருவாக்கினார். அவருடைய பேரன் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் இல்லாமல் மாற்றுத்திறனாளி ஒரு உள்ளே போகிறார். இப்போது சொல்லுங்கள், கலைஞருக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் ரத்தத்திற்கு மட்டுமா வாரிசு? இல்லை, அவர்கள் கொண்டிருக்கிற லட்சியத்திற்கு வாரிசு. இத்தனையும் செய்திருக்கிறார் ஆட்சியில். இதற்காக கூட உங்களை நான் தலைவர் என்று சொல்ல எத்தனிக்க மாட்டேன். இவையெல்லாம் எல்லா அமைச்சர்களும் செய்யலாம். உங்களை எங்கே பார்க்கிறேன்? சனாதனத்திற்கு மண்டியிட மாட்டேன் என்று சொன்னீர்களே. உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு, இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கு. பயந்தாரா? என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்தாரா? சிறை என்றால், சிலுவை என்றால் தூக்கி திரும்பதற்கு எத்தனை பேருக்கு முடியும்? எதிர்த்து நின்றார். மண்டியிட மாட்டேன், கொள்கையோடு இருப்பேன். அந்த தலைவா, அதற்காக உன்னை நான் நிற்கிறேன். பொய்ப்பெட்டி என்றும் பாசறை என்றும் ஆரம்பித்தீர்களே. முரசொலியில் பாசறை பக்கம் யாரு கொடுத்த ஐடியா தெரியலையே. பொய்ப்பெட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, பெரியார் மீது, அண்ணா மீது, கலைஞர் மீது, முதலமைச்சர் மீது, தத்துவங்கள் மீது பொய் புகார்கள், அவதூறுகளை பேசிய நேரத்தில் அதற்கு பொய்ப்பெட்டி என்று பெயர் கொடுத்து நாடறிந்த பேச்சாளர்களை அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னீர்களே. அந்த விந்தையை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? பாசறை பக்கம், முரசொலியில் கடைசி பக்கம் உழைத்தவர்கள் யார்? அவர்கள் சொன்ன சிந்தனை என்ன? அந்த சிந்தனையை எப்படி வரையறுத்தார்கள்? அவர்கள் போட்ட தடத்தில் நாம் எப்படி நடந்து போவது? இதற்கு ஒரு பக்கம் யார் கொடுத்தார்கள்? அறிவின் மீது தாகம், லட்சியத்தின் மோகம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு லைப்ரரி, புத்தகத்தை படியுங்கள். முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம். கார்ல் மார்க்ஸை பார்க்கிறேன், சிறு புத்தகமாக வருகிறது. பெரியாரை பார்க்கிறேன், அண்ணாவை பார்க்கிறேன், டாக்ஸியை பார்க்கிறேன். மார்க்சியம் பேசுகிறது. யார் அம்பேத்கர், யார் சாதி ஒழிப்பு, இத்தனைக்கும் சிறு நூல்கள். முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம். அதை யார் உங்களுக்கு சொன்னது? அது மட்டும்தானா? முடிக்கிறேன். கருத்தரங்கம், புத்தக கண்காட்சி. ஆண்டவனுக்கு திருவிழா இந்த மண்ணில் நடக்கிறது. ஆனால் அறிவுக்கு திருவிழாவை நடத்திய ஒரே அரசியல் தலைவன் நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பாப்லோ நெருடோ என்ற ஒரு கவிஞன் இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றான். சிவப்பு சந்தனையில் தன்னை ஊர்கரித்துக் கொண்டான். கம்யூனிஸ்ட்காரன். பல நாடுகளுக்கு ரகசியமாக ஓடினான், துரத்தப்பட்டான். அவன் மறைவதற்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகள் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, ஒரு தத்துவ ஆறு, ஒரு இயக்கத்தின் தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, தலைமுறை மாற்றம் வருகிற போது, கரையை கெட்டிப்படுத்தி காவல் காக்கிற காவலன் எவனோ அந்த காவலன் தான் அந்த இயக்கத்திற்கு தலைவன் என்று சொன்னான். தத்துவ ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தத்துவ ஆற்றை கரையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாப்புலோ நெருடோ சொன்னான், அந்த காவலன் தான் தலைவன் என்று. நான் உரிமையை அழைக்கிறேன். தம்பி வா, எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. வாழ்க, வெல்க. நன்றி, வணக்கம்.